ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் ரொம்ப சூடு பிடிச்சிச்சு. இன்னும் தேர்தல் வரத்துக்கு 10 மாசங்கள் இருக்கு. ஆனா இருந்தா பாத்தீங்கன்னா இப்பவே யார் யார் எந்தெந்த கட்சியோட கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அரசல் பரசலா பேசிக்கிறாங்க. இப்போ இது கூட்டணி அப்படின்ற பேசுற போயிட்டு இப்ப இங்க ஆட்சி எப்படி ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னா கூட்டணி ஆட்சி தான் அமைக்க போறோம் அப்படின்ற மாதிரி தான் பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு. இப்போ பாஜக என்ன சொல்றாங்க, நிச்சயமா 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு பாஜக ஸ்டாண்டு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஸ்டாண்டுன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஸ்டாண்டு. ஆனா இது அதிமுக பாஜக சொல்றத முழுசா ஏத்துக்கவே இல்லை. கூட்டணி ஆட்சி எப்படிங்க அமைக்க முடியும்? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைங்க. கூட்டணி ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது. அதிமுக தலைமையில தான் ஆட்சி, அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்குது அப்படின்றது இவங்களுடைய நிலைப்பாடு. ஆனா ஒரு சில கட்சிகள், அதாவது புதிய தமிழகம் கட்சி போன்றவங்க என்ன பண்றாங்கன்னா, யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்க எதுக்கு உழைக்கணும், அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா யார் எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு போறோம், யாரோ ஒருத்தர் சிஎம் ஆகிறதுக்கு நாங்க எதுக்கு உழைக்கணும் அப்படின்ற மாதிரி அவருடைய நிலைப்பாடா இருக்கு. இப்போ தேமுதிக என்ன நினைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேமுதிகவும் பாமகவும் எப்படியாச்சுன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் முயல்றாரு. ஆனா இங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ன சொல்லுது, நாங்க அதிமுக கூட்டணியில இருக்கிறோமா இல்லையான்றதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அவங்க ஒரு ஆப்ஷனா தான் வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணியில நீடிக்கிறோம் அப்படின்றது தெளிவா சொல்லவே இல்லை, கூட்டணி இல்ல அப்படின்றதும் தெளிவா சொல்லல. நாங்க பொறுத்திருந்து நான் பண்ணுவோம், முடிவு சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க ஆப்ஷன்ல தான் வைக்கிறாங்க. அதிமுகவை தேமுதிக ஆப்ஷன்ல தான் வைக்குது. இப்போ இதோட முழு வடிவம் எப்ப அப்படி தெரியும்னா ஜனவரி மாசம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க. ஆனா ஒரு சில விஷயத்த பொடி வச்சும் பேசுறாங்க. என்ன அப்படின்னா 2026 தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்றத ஆணித்தனமா சொல்றாங்க. சோ இந்த ரெண்டு விஷயத்த சொல்றாங்கல்ல, இது இவங்க சொல்ற விஷயத்த ரெண்டு கட்சிகளுக்கு, ஏதோ ஒரு கட்சிகளுக்கு தான் இவங்க ஆதரவு தர போறாங்க அப்படின்றது தெல்ல தெளிவா தெரியுது. அது எந்த கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக என்ன பண்ணுது, கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லுது. தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லுது, ஆட்சியில் அதிகாரத்துல பங்குன்னு சொல்லுது. ஆனா இவங்க ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு சொல்லல. இதுதான் வேரியேஷன். இப்போ எந்த கட்சிக்கு இவங்க சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி ஆட்சி அமையணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அமையிற கட்சிக்கு தான் இவங்க முழுக்க முழுக்க ஆதரவு தருவாங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு, எந்த கட்சி எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தராங்களோ அந்த கட்சிக்கு தான் எங்களுடைய ஆதரவு அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். இப்போ என்னன்னா இவங்களுடைய ஆதரவு பாஜக இருக்க போதா இல்ல தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க போதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க. சோ அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இவங்க ஆதரவு இருக்க போதா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தர அப்படின்னு சொல்ற தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க போதா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. ஆனா இவங்களுடைய ஆதரவு முழுக்க முழுக்க யாருக்கு இருக்க போகுது, இந்த ரெண்டு கட்சியிலும் யாருக்கு இருக்க போகுதுன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு தான். ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்கல்ல, கூட்டணி ஆட்சின்றது கன்ஃபார்முங்க, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஆனா இங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாரு. சோ இதுல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், தமிழக வெற்றி கழகத்து கூட தான் தேமுதிக கூட்டணிக்கு போகுது அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன் அப்படின்னா நீங்க திமுக பக்கம் ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கு, இவங்க போய் உள்ள நுழைஞ்சாலும் ஏதோ முட்டி மோதி தான் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். இங்க அதிமுக பாஜக கூட்டணியில இவங்க போய் சேர்ந்தாங்கன்னா ஏமாற்றத்து மேல ஏமாற்றம், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா பாஜக கூட கூட்டணி போறத தேமுதிக நிர்வாகிகளை விரும்பல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அதிமுக கூட கூட்டணி வச்சோம், நமக்கு 2025 ஒரு எம்பி சீட்டு, ராஜ்யசபா எம்பி சீட்டுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, அடுத்த வருஷம் சொல்றாங்க. அடுத்த வருஷம் போய் கேட்டா அடுத்த வருஷம் தருவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. சோ இது மாதிரி ஏமாத்திட்டு போவாங்க. அது மாத்திரம் இல்லாம பாஜக அதிமுக தோல்வி கூட்டணி, அந்த தோல்வி கூட்டணியில போய் நீங்க சேர்ந்து இன்னும் தோல்வியை சந்திக்க வேண்டாம் அப்படின்னு தான் தேமுதிக நிர்வாகிகள் எல்லாருடைய குமுறலா இருக்கு. இதுக்கு நீங்க விஜய நம்பி கூட்டணி வச்சா ஓரளவுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுது, மாசு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு சில இடங்களை நம்ம வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற வாக்கு வங்கி ஒண்ணு, இன்னொன்னு புதுசா இளைஞர்கள், அதாவது விஜய் அவர்கள் கிட்ட இருக்கிற மாசு ஒண்ணு. இந்த ரெண்டு மாசம் சேர்ந்தா விஜயகாந்த் விஜய் மாஸ் 2 மாசம் சேர்ந்தா நம்ம கணிசமான வாக்குகளை பெறலாம், தொகுதிகளை பெறலாம் அப்படின்னு தான் தேமுதிக நிர்வாகிகள் எல்லாருமே திட்ட தெளிவா பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் என்ன பண்றாங்க, ஆலோசனை கூட்டத்தை மேற்கொள்றாங்க. சோ அந்த மாதிரி மாவட்டங்கள்ல நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, நிச்சயமா திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம், பாஜகவும் வேணாம்,
நீங்க விஜய் கூட கூட்டணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சோ நிறைய நிர்வாகிகள் பிரேமலதா விஜயகாந்துக்கு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே இவங்க வந்து டிஸ்கஷன் பண்ணதுனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, அதிமுக கூட்டணியில இருக்குதுன்னு சொல்றாங்க. சோ அமித்ஷா மதுரைக்கு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலன்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. ஆனா தேமுதிக கதவு சாத்திருச்சு. ஐயா ஜனவரி மாசம் வரைக்கும் யாரும் வராதீங்க, நாங்க நிர்வாகிகிட்ட கலந்து ஆலோசித்து நாங்க முடிவு எடுக்கிறோம் சொல்லிட்டு கதவு சாத்திட்டாங்க. ஏன்னா நிர்வாகிகளோட எல்லாருடைய நிர்பந்தம் என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணி வேணா, திமுக கூட்டணி வேணா, தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய நிலைப்பாடு. சோ இதெல்லாமே யோசித்து பார்த்து பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க ஜனவரி மாசம் தான் அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜனவரி மாசம் எந்த கட்சியோட அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தான் கூட்டணி அப்படின்றத உறுதிப்படுத்துற விதமா தான் 2026ல இங்க தமிழகத்துல கூட்டணி ஆட்சி கன்ஃபார்ம் அப்படின்றது அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொல்லுது, ஆனா அங்க ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு தருவாங்களா, நிச்சயமா தரமாட்டாங்க. இங்க விஜய் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்றாரு. சோ அடுத்தபடியா அவங்களுடைய ஆப்ஷன் எங்க இருக்கும், அங்கதான் இருக்கும். இதுல தேமுதிக தான் போய் சேர போகுதுன்னா இல்ல, இன்னும் நிறைய கட்சிகள் வந்து என்ன பண்ணுது உள்ள சேர போகுது. புதிய தமிழக கட்சி கிருஷ்ணசாமி உள்ள வர போறாரு. அது மாத்திரம் இல்லாம ஒரு சில சின்ன சின்ன கட்சிகளை பாஜகவை நம்பி ஏமாந்து போன சின்ன சின்ன கட்சிகளும் விஜய் அவர்கள் பக்கம், பாரிவேந்தர் விஜய் பக்கம் வர போறாதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. ஏசி சண்முகம் விஜய் பக்கம் வர போறதாக தகவல் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சு மூன்றாவது ஒரு அணியை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிதான் சொல்றாங்க. சோ மூன்றாவது ஒரு அணியை வந்து உருவாக்குறதுல தேமுதிக இப்பவே தன்னுடைய பங்கை செலுத்திருச்சு. சோ அதனுடைய விளைவாதான் 2026ல கூட்டணி ஆட்சி கன்ஃபார்ம் அப்படின்றத தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அழுத்தம் திருத்தமா தெல்ல தெளிவா அவங்க சொல்றாங்க. சோ இதன் மூலமா விஜய் கூட கூட்டணி வைக்கிறத அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா இது நடக்கும் அப்படின்னு நம்ம சொன்னா அங்க அதை காட்டில வேற மாதிரி நடக்குது. அப்படிதான் அரசியலுடைய நகர்வுகள், அரசியலுடைய நிகழ்வுகள் எல்லாமே நகர்ந்துட்டு போயிருக்கு. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சோ பிரேமலதா விஜயகாந்த் 2026ல கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.